வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். ஒரு வாரமாக வீடியோ போடல. என்னென்னா என் பேரனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அதனால் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு வாரமாக இருந்தேன். வீடியோ போட முடியல. சரின்னு நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். அதுக்குள்ளே இன்னொரு பிள்ளை பிரச்சனை இங்கே இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ போடலான் இருக்கேன். இது என்ன வீடியோன்னா, இந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த பொண்ணு ஒன்று ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தப்பாக பார்த்து ரீல்ஸ் போட்டு நெஞ்சை இடிக்கிற மாதிரி. எவ்வளோ கும்பல் பஸ்ஸில் பார்த்தா அவ்வளோக்கு கும்பலவே கிடையாது. ஃப்ரீயாக தான் இருக்கேன். அது ரீல்ஸ் போட்டு மேலே வர்றதுக்கோசம் ஒரு அப்பாவி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த மனுஷன் அப்படி உயிரே போயிடுச்சு. இப்போ வானாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த உயிர் வரப்போகிறது கிடையாது. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். அவங்கவுங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒருத்தவங்க உயிர் தான் கிடச்சிச்சா? நாங்கள் அந்த பஸ்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒருத்தவங்க இடிக்கிறாங்கன்னா 2 திட்டு திட்டிட்டு ஒதுங்கிடலாம். அந்த குட்டி இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே வீடியோ போட்டுச்சு. அந்த பிள்ளை அது ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு உசுறு தான் கிடச்சிச்சா? அறிவே இல்லை. அந்த குட்டிக்கு அறிவே இல்லை. திமிரு மயிர் ரொம்ப. அதுக்கு இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. இதனால 1 2 செய்கிறதுக்கு முதலாம் எல்லா உசுருமே இப்போ கெட்ட பேர் ஆகுது. எல்லா வீடியோ போடுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ போடுறவங்க யூடியூபர்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே கெட்ட பேர். இது வன்முறையாக அந்த பிள்ளைய நான் என்னமோ அரெஸ்ட் பண்ணிட்டேன், 1 கோடி ரூபா வாங்கினேன், அது இன்னும் பொய்ன்னு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம்